ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சுக்கு டீ. ஸோ சுக்கு போட்டு எப்படி டீ பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு இந்த ரெசிபிக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் பால், ஹாஃப் கப் தண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் பால், அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் கொதிக்க போகுது. ஸோ இப்போ நாம் டீ பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ஒரு பிளாக் டீ வெரைட்டி தான். ஸோ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம டீ பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது தேவைப்பட்டால் திருப்பி போட்டுக்கலாம். ரெகுலராக நான் ஜிஞ்சர் டீ அடிக்கடி போடுவேன். பட் இன்றைக்கி ஒரு வேரியேஷனாக சுக்குலையும் டீ போடலாம், எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க வெசல் பார்த்திங்கன்னா ஹேண்டில் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஒரு வெசல் தான். ஒரு இது மாதிரி ஒரு ஆளுக்கு டீ போடுறதுக்கு அல்லது 2 பேருக்கு டீ போடுறதுக்குன்னே அப்படிப்பட்ட வாங்கின ஒரு வெசல் தான் இது. ஸோ இது எக்ஸாக்டாக ஒரு 1% இல்லை 2% போட்டுக்கலாம். ஒரு லாங் ஹேண்டில் உள்ளது, ரொம்ப அழகான ஒரு இது. நல்லா டஃப் ஸ்டீல் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டாலாம் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் ஹெவியான ஒரு வெசல் தான் இது. ஸோ இப்போ நல்லா கொதிக்குது டீ. ஸோ ஜிஞ்சர் டீயை விடைக்கும் இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் சுக்கை வந்து நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்தா போதும். ஸோ நாங்கள் இப்போது ஆல்ரெடி சுக்கை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் வீட்டில். ஸோ அதை தான் நான் இப்போது ஆட் பண்ண போகிறேன். அந்த சுக்கு பாட்டில் திறந்த உடனே ரொம்ப ஒரு அரோமா வருது, அவ்வளோ ஒரு சூப்பரான அரோமா சுக்கிலேருந்து. ஸோ இப்போ நான் இந்த அளவு ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதை போடுறேன். ஒரு ஸ்டிர் கொடுத்துடலாம். ஜிஞ்சர் டீ எப்போவுமே நல்லாயிருக்கும், பட் இதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பிஃபோர், இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நம்ம கொஞ்சமாக காடமம் பவுட்ரு, ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டீக்கு எப்போவுமே ஏலக்காய் தூள் ரொம்ப அருமையாக இருக்கும், செம வாசமாகவும் இருக்கும். ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். டூ மச்சாக ஆட் பண்ணால் அது ஒரு பிட்டர் டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ இவ்வளோ போதும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ போதும். ஸோ நம்ம சுக்கும் இனஃப் ஓரளவு ஆட் பண்ணியாச்சு, போதும். இதுக்கு மேலே ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது, கம்மியாக ஆட் பண்ணால் போதும். எனக்கு ஆக்சுவலி சுக்கு டீ போடலான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சுக்கு காஃபியில் மட்டும்தான் நாங்கள் போட்டு குடிச்சிருக்கேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் எப்போவுமே ஜிஞ்சர் டீ தான் போடுவேன். ஸோ பட் அவங்க தான் சொன்னாங்க இப்படியும் போடலாம். ஸோ ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. யார் சொன்னால் சுக்கில் டீ போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. போடலாமே, இப்போ நான் குடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் நானும் அப்புறம் ட்ரை பண்ணேன், அவங்க சொன்னதை கேட்டுட்டு. அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். ஸோ எல்லாமே நம்ம இப்போ போட்டாச்சு. இதில் வேறு ஒன்றும் இல்லை, சுக்குத்தூள் அப்புறம் கொஞ்சமாக காடம் பவுடர் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது அப்படியே க்ளோஸ்டாக இருந்தால் இன்னும் அந்த டீயோட இதெல்லாம் அப்படி நல்லா சீப் ஆகும். ஸோ இப்படி ஆஃப் பண்ணி போட்டுடுவோம். மீன்வைல் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுப்பேன். ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக விட்டு ஒரு 10 இயர்ஸ் அது இருக்கும்.
அதை வீட்டில் வாங்குறது கூட இல்லை. ரேராக சில ரெசிபீஸ்க்கு ஒயிட் சுகர் தான் போடணுங்கிற மாதிரி இருந்தால் மட்டும், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறது. ஸோ சீக்கிரத்தில் அது அந்த மாதிரி ரெசிபியும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஸோ இப்போ நான் நாட்டு சர்க்கரை அதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம டீயை ஊற்றிட வேண்டியதுதான். சுக்கு ஒரு அமேசிங் ப்ராடக்ட். எதில் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சுக்கு போடுற ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம டீயை இப்போ நான் ஃபில்டர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்டிர் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் பால் தெரிஞ்சிடுங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், எதுவும் தெரியல, நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் சில பிராண்டு நாட்டு சர்க்கரையில் அப்படி எனக்கு ஆகிருக்கு, லைட்டாக தெரிஞ்சிடும். பட் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒயிட் சுகர் போக மாட்டேன். அது என்னமோ அதை விட்டுட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இனிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதை நாம் கொஞ்சம் எப்போவுமே டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் ஃபோமியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம இப்படி தூக்கி ஆற்றினோன்னா கொஞ்சம் ஃபோமியாக இருக்கும். நான் இப்படி ஆற்றுறதுல போய் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் சும்மா ட்ரை தான் பண்ணுறேன். சில பேர்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, இதை எனக்கு அப்படிலாம் வராது. செம்ம ஹாட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜிஞ்சர் டீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டாக கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை, ஈக்குவலி டேஸ்டியாக இருக்குது இதுவுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வேரியண்ட் தான், இதுவும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் இதை நம்ம கப்பில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்மியான சுக்கு டீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி வெரி வெரி ஈஸி. சுக்கு பவுட்ரு மட்டும் இருந்தால் போதும். அதை சுக்கு பவுட்ரு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒன்றில் நீங்கள் ஒரு மார்டர் அண்ட் பெஸ்டில் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம், அல்லது ஒரு ட்ரை மிக்சரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டா போதும், அல்லது காஃபி கிரைண்டர், அதுக்குன்னே இந்த மசாலாஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு க்யூட்டாக சின்ன ஒரு மிக்சர் இருக்கும், அதை நல்லா கிரைண்ட் பண்ணும். அதில் நீங்கள் அதை சுக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்மில் கிடச்சிரும். அப்படியெல்லாம் ஒன்றுமே வேண்டான்னா நீங்கள் ஜஸ்ட் மார்டர் அண்ட் பெஸ்டில் வச்சு கொஞ்சம் தட்டி போட்டாலும் கூட போதும். நம்ம எப்படியும் ஃபில்டர் பண்ணி தான் குடிப்போம். ஸோ நம்ம அருமையான சுக்கு டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.